ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கருவுற்ற பிறகு உணவு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வகிக்குதோ அதே மாதிரி தான் தண்ணீரும் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது. ஸோ தண்ணீர் ஏன் கர்ப்ப காலத்தில் ரொம்ப அளவாக அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க, தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அளிக்குது, நம்ம கருவில் இருக்கிற குழந்தைக்கு எந்த மாதிரினா நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தண்ணீரிலே 2 வகை இருக்குது. குளிர் தண்ணீர், அதான் பச்சை தண்ணீர்னு சொல்லுவோம். அது குடிக்கிறதுனால என்ன பலன், இல்லை வெந்நீர் குடித்தா நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இருக்கா, இல்லை உண்மையாலுமே நம்ம உடம்புல நன்மைகள் ஏற்படுதான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 2 விதமான தண்ணீரை பற்றி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரியும். அதில் எதுவும் டவுட்னா இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தண்ணீரில் நம்ம கருவுற்றுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் 3 லிட்டர் தண்ணி நீங்கள் வெந்நீர் குடிக்கணுமா இல்லை குளிர்ந்த நீர் குடிக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்டு. அதுவும் இல்லாமல் வெந்நீர் குடிக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு எது பாதிப்பு வருமா, சில பேர்னா சொல்லுவாங்க சுடு தண்ணி குடித்தா குழந்தையோட முடி வளராது, குழந்தைக்கு சொட்டையாயிரும் அப்படிங்கிற மாதிரினா முடி இழக்கிற தன்மைனா நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சுடு தண்ணி குடிக்கிறதுனால குழந்தை ரொம்ப உஷ்ண நிலை அடையும், அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா சில பேர் வீட்டில் இருக்கவங்க நமக்கு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் நம்ம வெந்நீரை எடுத்துக்கவே மாட்டோம், எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிடுவோம். அப்போது நான் குளிர்ந்த நீர் தான் நம்ம கர்ப்ப காலத்தில் குடிச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த தண்ணீருங்கிறது நமக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் வகிக்குது நம்ம கர்ப்ப காலத்தில். அப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துக்கணும். அந்த தண்ணீரை நீங்கள் வெந்நீராகவும் குடிக்கலாம், குளிர்ந்த நீராகவும் குடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குளிர்ந்த நீர் குடிக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நார்மலாக பாடி நீர் ஓட்டமாக இருக்கும், நீரிழப்புன்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கும், அது நமக்கு வராமல் அஃபெக்ட் பண்ணாமல் காக்கும். ஸோ இந்த வெந்நீர் குடிக்கிறதுனால என்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வெந்நீர் குடித்தா இந்த மார்னிங்கே நமக்கு ஒரு சிக்னஸ்னால் ஏற்படும், வாமிட் வர்றது, அப்படியே கொமட்டல் இருக்கிறது, இல்லை நமக்கு சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்கும். வெந்நீர் குடிக்கிறதன் மூலம் நமக்கு உணவு செரிமானம் ஆகிறது நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் குளிர்ந்த நீர் குடித்தாலுமே செரிமானம் ஆகும். இது 5% லேட்டாக ஆனால் இது 5% ஃபாஸ்ட்டாக நமக்கு அந்த சாப்பிட்ட உணவுங்கிறது நமக்கு உடலில் செரிமானம் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு. ஏன்னா கர்ப்ப காலத்தில் நமக்கு இந்த செரிமானங்கிறது பெரிய ஒரு தொந்தரவாகவே இது நமக்கு இருந்துகிட்ருக்கும். ஃபார் ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே நமக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிங்கும்போது நீங்கள் வெந்நீர் குடிக்கிறதுனால செரிமானம் நமக்கு நார்மலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏற தேவையில்லாத கழிவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மார்னிங் மோஷன் போகிறது, வாட் எவர் கழிவுகள் மீன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்வெட்டிங் ஆகிறது, நம்ம உட்காந்து, ஏன்னா கர்ப்ப காலத்தில் ரொம்ப நமக்கு டயர்டாக இருக்கும், தூங்கிட்டே இருப்போம், இந்த வாமிட் சென்சேஷனாக இருக்கிறவங்களுக்கு ஏந்திரிச்சு உட்காரக்கூட முடியாது, ஏந்திரிச்சு உட்காந்தா தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும், ஒரு ஆக்டிவ்னஸே இருக்காது. இந்த வாமிட் இல்லாதவங்க உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கவங்களுக்குனா அவங்க நார்மலாக ரொட்டீன் ஒர்க்கை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சிரும், மார்னிங் மோஷன் போகிறது இது மாதிரினா இருக்கும். இது மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த வெந்நீர் குடிக்கிறதுனால இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நிறையா அது உதவிகரமாக இருக்குது. உடலில் உள்ள எல்லா கழிவுகளுமே வெளியேற்றிடும், எந்த ஒரு கழிவுமே தேங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கிற எண்ணெய் பொருளாகட்டும், இல்லை புரதம் நிறைஞ்ச கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளாக இருக்கட்டும், இது 2 சாப்பிடும் போது நமக்கு ஈஸியாக செரிமானம் பண்ணி அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த வெந்நீரானது ரொம்பவுமே நன்மை கொடுக்குது. இந்த எதனால் வெந்நீர் தான் செரிமானம் பண்ணுதா அப்படிங்கிறது
நம்ம எதனால் சொல்கிறோன்னா, நம்ம உடம்புல இருக்க அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த வெந்நீர் வந்து ரொம்பவும் பயன்படுது. அப்போ நச்சுக்களை வெளியேற்றணுன்னா நமக்கு நல்ல செரிமானமாகணும் உணவு. இப்போ அதிக நம்ம கொழுப்பு நிறைஞ்சதோ எண்ணெய் நிறைஞ்சதோ இருந்தால் நம்ம எண்ணெய் பொருளோ கொழுப்பு பொருளோ சாப்பிட்டு பச்சை தண்ணியை குடிக்கும் போது நமக்கு வந்து அது எந்த ஒரு ரியாக்டும் நடக்காது. அப்போ வந்து சுடு தண்ணி குடிக்கும் போது அந்த எண்ணெய் துளிகள்லாம் கரைக்கிறதுக்கு அந்த கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்குன்னா நிறையா உதவிகரமாக இருக்கும். நம்ம இந்த வெந்நீர் எடுத்துக்கும் போது நம்ம அந்த கர்ப்ப காலத்தில் நமக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மலம் கழிக்கிறது, அந்த ஹெட் அட்டாக் வருது, காலையில் அந்த குமட்டல் வருதுன்னா இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். அப்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவையில்லாத அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டோம்னாவே நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஒரு 20% நம்ம குறைச்சிடலாம். அப்போ அந்த வெந்நீர் குடிக்கும் போது அதை நல்லா எஃபெக்டிவாக நமக்கு அது கொண்டுட்டு வருது. அப்போது நீங்கள் வந்து வெந்நீர் குடிக்கணுன்னா நல்லா கொதிக்க வச்சு சூடாக குடிக்கக்கூடாது, சரிங்களா? வெந்நீரை வந்து என்ன ஃபாலோ பண்ணணும்னா நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதித்த உடனே வந்து நம்ம பச்சை தண்ணி ஊற்றி அதை ஆற்றி குடிக்கிறதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறணும். அப்படியே மைல்டான வெதுவெதுப்பாக இருக்கும் போது தான் அந்த தண்ணியை நம்ம உட்கொள்ளணும். ஏன் ரொம்ப சூடாக தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னா, நம்ம சூடாக குடிக்கும் போது நம்ம வாயில் ஏதாச்சும் புண்ணோ இல்லை இந்த எவ்வளில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்து அது பெருசாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. எதனால் புண்ணு வரும்னா, இப்போ சில மெடிசன்ஸ்லாம் எடுத்துப்போம், நமக்கு வந்து என்ன நியூவாக நிறைய புது ஹார்மோன்லாம் சுரக்கும் போது நம்ம உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சேஞ்சஸ் வரும். பல்லுலேருந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், கொஞ்சம் எவரில் பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த சூடாக குடிக்கும் போது அது இன்னும் வந்து நல்லா பெருசாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பெருசானா நம்மளால் உணவு சாப்பிட முடியாது. உணவு சாப்பிட்லன்னா நம்ம குழந்தைக்கு போதுமான சத்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் கர்ப்ப காலத்தில் கவனமாக எடுத்துக்கணும். வெந்நீர் குடிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ அந்த வெந்நீரை வந்து நீங்கள் பாதுகாப்பான முறையில் குடிக்கணும். நல்லா சுட வச்சு ஆற விட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. நீங்கள் பச்சை தண்ணியும் குடிக்கலாம். வெந்நீர் குடிக்கிறதுனால கொஞ்சம் பலன் அதிகம் நமக்கு. இப்போது நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இமீடியட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.